அக்னி, தந்தையே, நிலங்கள் என்னை விட்டு செல்லாதீர்கள். அச்சம் கொள்வதை நீ அனுபவமாக கொள்ள வேண்டும். மேலும் ஒரு சோதனைக்கு நான் தயாராக இல்லை. எதன் மீது அச்சம் கொள்கிறோமோ அதை பற்றி நாம் அறிவதில்லை, அதை நெருங்கவும் விடுவதில்லை. எதை கண்டு அச்சம் கொள்கிறாயோ அதை ஸ்வீகரிக்க வேண்டும். அதன் பின்பே பரமானந்தத்தை அடைய முடியும். சற்று பொறுங்கள். உங்களை இதுவரை பார்த்ததில்லையே. யார் தாங்கள்? நான் என்பது நானே அல்ல. நான் இந்த பூமியைச் சேர்ந்தவன் அல்ல. ஏனென்றால் பூமியே நான் தான். எனக்கென்று எதுவும் இல்லை. எனக்கு எதுவும் அவசியமும் இல்லை. எங்கே நான் இல்லையோ அங்கும் நான் இருக்கிறேன். நான் 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 இது அகங்காரமாகும். அதை நன்கறிந்தால் முக்தி என்பது கிடைக்கும். அகத்தை உணரலாம். அப்போது நான் யார் என்று உன்னால் உணர முடியும். அக்னியிலிருந்து என்னை காக்கவே தாங்கள் வந்தீர்களா? இல்லை பார்வதி. எதை பற்றியும் எண்ணாமல் இருந்த இந்த சிவன், அவற்றில் இருந்து விலகி வந்தேன். உன்னை காண அந்த அக்னி ஒரு காரணம் மட்டுமே. நீ இந்த சிவனிற்குள் ஒரு மாற்றத்தை உண்டாக்கினாய். இன்று நான் இருக்கும் இந்நிலைக்கு நீயே காரணமாவாய் பார்வதி. புரியவில்லை. மகாதேவராக நான் இருந்தது சதியை சந்திப்பதற்கு முன்பு. அந்த சதியை சந்தித்த பிறகு இந்த சிவன் தேவாதிதேவ மகாதேவராக ஆனேன். சிவனிற்குள் உள்ள சக்தியை சதியை உணர வைத்தாள். சக்தியின் உண்மையை அந்த சதியே எனக்கு உணர்த்தினாள். சந்நியாசியாக அகோரியின் ரூபமே சிவன். சிவனுக்கு எதற்கும் அவசியப்பட்டதாக தெரியவில்லை. சிவனும் எதற்கும் அவசியமற்றதாக இருந்தான். ஆனால் அவை சதி என் வாழ்வில் வரும் வரைதான். பிரஜாபதி தக்ஷன் வாழ்க! 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 பிரஜாபதி தக்ஷன். புண்ணியம் செய்தேன் மகாராஜா. நீங்களே எங்கள் வாழ்வின் மேன்மையாவீர்கள். ஒரு பிரஜாபதியானவன் பிரஜைகளின் கஷ்டங்களை உணர்ந்தவனாவான். ஒரு ராஜ்யத்தில் எந்த ஒரு பிரஜையும் பசியால் வாடக்கூடாது. என் உடலில் உயிர் உள்ளவரை
என் பிரஜைகளின் மகிழ்ச்சியே என்னுடைய குறிக்கோள். பிரஜாபதி தக்ஷன் வாழ்க! 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 போற்ற வேண்டியது என்னை அல்ல, அந்த நாராயணன். அவருடைய ஆசீர்வாதத்தால் தான் நான் இங்கு இருக்கிறேன். அவருடைய ஆசியால் இந்த ராஜ்யம் சுபிட்சமாக இருக்கிறது. நான் நாராயணன் மற்றும் பிரம்மதேவருக்கான மகா பூஜைக்கு ஏற்பாடு செய்கிறேன். இதன் மூலம் பிரஜைகளுக்கு ஆசீர்வாதம் கிட்டும். நம் கஷ்டங்கள் நிரந்தரமாக விலகிச் செல்லும். நாராயணன் பிரம்மதேவரோடு சேர்த்து சிவனின் பூஜையும் செய்து விடுவோம். நாராயணன் மற்றும் பிரம்மதேவரோடு சேர்த்து சதாசிவனையும் பூஜிப்பதால் முப்பெரும் தேவர்களின் கிருபை நமக்கு கிடைத்துவிடும் அரசே. பெரும் பிழை செய்துவிட்டேன் அரசே. இது உன்னுடைய முதல் பிழையாகவும் என்னுடைய இறுதி கோபமாகவும் இருக்கட்டும். இந்த ராஜ்யத்தில் மீண்டும் அந்த சிவனின் பெயரை எடுத்தால் பிறகு உனது வம்சமே உனது பெயரை மறந்துவிடும்படி செய்து விடுவேன். சதி, தாயே, என்னவாயிற்று உனக்கு? வனத்திலிருந்து வந்தது முதல் மௌனம் ஏன்? வனத்தில் என் மகளுக்கு பிடிக்காத விஷயம் நடந்ததா? தாயே, யாரையும் பார்க்கவோ பேசவோ மனம் ஈடுபடவில்லை. என்னுடைய சத்திக்கு அந்த வனத்தில் வேட்டையாட எதுவும் கிடைக்கவில்லையா? வெறும் கையோடு வந்ததனால் இந்த மௌனமா? இல்லை தாயே, வெறும் கையோடு வரவில்லை. ஒரு அனுபவத்தை என்னோடு எடுத்து வந்திருக்கிறேன். சில விலங்குகள் நமது பூமிக்கு கெடுதலை ஏற்படுத்துவதில்லை, மாறாக நாமே துன்பத்தை அதற்கு கொடுக்கிறோம். பூமி யாருக்கும் சொந்தமல்ல, அது இயல்பு நிலையில் இருக்கிறது. மனிதர்களான நாம் எல்லைகளை வகுத்துக் கொண்டு குற்றங்களை புரிகிறோம். எனது மகள் எப்பொழுதும் வித்தியாசமானவள்தான். இருப்பினும் எப்பொழுதும் வித்தியாசமானதை எதிர்பார்க்க வேண்டிய அவசியமில்லை. புருஷர்களின் இயல்பு நிலையானது தேடுதல். அவசியம் ஏற்படின் எல்லாம் நம் வசமாகிவிடும். குடியிருப்பு என்பது முயற்சி ஆகும். இப்போது கூறு, எதுவும் இல்லாமல் இருப்பது சிறந்ததா, அல்லது நமக்கென்ற எல்லைக்குள் குடியிருப்பதுதான் நல்லதா? நான் இந்த கோணத்தில் யோசிக்கவே இல்லையே. தாங்கள் கூறுவது உச்சிதம்தான் தந்தையே. எல்லைகள் இல்லையேல் அபிவிருத்தி சாத்தியமே இல்லை. எல்லை இருக்கும் இடத்தில்தான் அபிவிருத்தி சாத்தியமாகும். இப்பொழுதே சென்று அவரிடம் கூறுகிறேன், முயற்சி இல்லாத வாழ்க்கை சூனியமாகிவிடும் என்று. யாரிடம்? எனக்கு தெரியாது தந்தையே. ஆனால் நான் வேட்டைக்கு சென்றிருந்த போது எனது மார்க்கத்தில் அவர் குறுக்கிட்டார். எங்கிருந்து வருகிறான் அவன்? அதுவும் எனக்கு தெரியாது. ஆனால் அவர் நம் ராஜ்யத்தை சேர்ந்தவர் இல்லை என்பது மட்டும் எனக்கு தெரியும். ஆனால் அவருடைய கைகளில் சூலம் இருந்தது. விரக்தி தெரிந்தது. அனைத்தையும் துறந்தது போல் அவர் காட்சியளித்தார். இந்த பூமியை சேர்ந்தவன் இல்லை என்றார். ஆனால் பூமியே நான் தான் என்றார். மார்க்கத்தில் நான் குறுக்கிடவில்லை, ஆனால் நானே மார்க்கமாவேன். அதோடு அவர் நான் இல்லை என்றார். எது நான் இல்லையோ அதுவும் நான் ஆகிறேன். வனத்தில் மிகப்பெரிய ஆபத்திலிருந்து அவரே என்னை காப்பாற்றினார். வேறெதுவும் எனக்கு தெரியாது. பதில் எனக்கு கிடைத்ததால் நான் அவரை காண செல்கிறேன். நீ அந்த வனத்திற்கு செல்ல வேண்டாம். ஏனெனில் உன்னை காப்பது எனது தலையாய கடமையாகும். ஆனால் என்னையே என்னால் காத்துக்கொள்ள இயலும் தந்தையே. நான் கூறியது என்னுடைய கருத்து மட்டுமல்ல. நீ இங்கேயே இருக்க வேண்டும். என்னுடைய அனுமதியின்றி நீ இந்த அரண்மனையை விட்டு எங்கும் செல்லக்கூடாது. இதுவரையில் நான் எங்கு செல்வதையும் தாங்கள் தடுத்ததில்லையே தந்தையே.
இன்று ஏன் தடுக்கிறீர்கள்? உன்னை பாதுகாக்க மட்டுமல்ல, சில நேரங்களில் நாம் செய்யும் தவறானது நமது மார்க்கத்தையே மாற்றிவிடும் அளவிற்கு வலியது.